சிலர் என்கிட்ட வந்து இந்த வெள்ளை வெள்ளையும் போடுறாங்களே சில சபைகளில், இது முக்கியமா, இது வெள்ளை வெள்ளையும் தான் போடணுமா, இந்த நகையெல்லாம் கலட்டணுமா அப்படின்னு சிலர் வந்து நம்மளை கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, எந்த ஒரு படிப்புலேயும் வந்து ஸ்கூலுன்னு ஒன்று இருக்குது, காலேஜுன்னு ஒன்று இருக்குது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு போகிறாங்க. குழந்தைங்க ஃபுல்லாக யூனிஃபார்ம் போட்டு போ. யூனிஃபார்ம் ஒன்று, யூனிஃபார்மை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். இது எங்கே இருக்குன்னா ஸ்கூலில் இருக்கும். ஆனால் காலேஜுக்கு போகும்போது பார்த்துங்க, யூனிஃபார்ம் எதுவுமே இருக்காது. அங்கே எல்லோரும் வந்து என்ன ட்ரெஸ்ஸும் போட்டு போகலாம். ஏன்னா அங்கே ஒரு ஃப்ரீடம் இருக்கும். இப்போ காலேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து வேறு காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. பெரிய பெரிய கலைகளை கற்றுக்கொள்கிறாங்க, பிஹெச்டி படிக்கிறாங்க, மாஸ்டர்ஸ் படிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த யூனிஃபார்மே கிடையாது. ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும். இதே போல தான் பிள்ளைகள் வந்து இயேசுக்குள்ளே வரும்போது குழந்தைகளாக இருக்காங்க, பால் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மெயின்டைன் பண்ணிட்டு வரான். பால் குடிச்சிக்கிட்டு, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, அந்த யூனிஃபார்மை செக் பண்ணிக்கிட்டு, இதில் வந்து ஒரு பக்தி இருக்கிற மாதிரியும் இந்த பக்தியில் அவங்க வர்றாங்க. அது தவறு கிடையாது, பட் அது தேவையில்லை. இதுக்கு அவங்க பைபிள்லேருந்து சில கோட்பாடுகளை காமிப்பாங்க. வாயிலே இங்கே போட்டிருக்கு பாரு, இங்கே போட்டிருக்கு, இவங்கெல்லாம் போட்டாங்க, அவங்க போட்டாங்க. நல்லா கவனிங்க, பைபிளில் வந்து வெள்ளையும் போட்டாங்கன்னு மாத்திரம் இல்லை, நல்ல சில கலர்ஸ் எல்லாம் போட்டாங்க. பல வர்ண அங்கேயே சில போட்டாங்க. ராஜாக்கள் வந்து வேற மாதிரி உடுத்தினார்கள், நம்ம ராஜாக்கள்னு சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து ஆண்டவரே பார்த்தீங்கன்னா பல வர்ண ரெயின்போவை அவர் உருவாக்கி இருக்கிறாரு, பூக்களை உருவாக்கி இருக்கிறார். மனிதனை பூன்னு சொல்லியிருக்கு. பலவிதமான கலரில் வந்து பட்டர்ஃப்ளைஸை உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ இத்தனை கலரையும் உருவாக்கின தேவன் தூக்கி ஒரு கலரில் தவிர தூக்கி மாட்டி விட்டு அந்த கலர் தான் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்கிறது வந்து தேவனை மட்டுப்படுத்துகிற மாதிரி. அதனால் எந்த கலரும் நீங்கள் போடலாம், இந்த கலர் தான் அந்த கலர் தான் இல்லை. மதங்களில் எப்பவுமே வந்து ஒரு கலரை சொல்லுவாங்க, வந்து அந்த கலர் தான் நம்ம எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மதங்களில் அப்படி சொல்கிறது வழக்கம். இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கான ஒரு தியாலஜி. வளர்ந்து வரும்போது இதெல்லாம் தேவையில்லை. அதனால் நீங்கள் எந்த ஒரு உடுப்பையும் உடுத்தலாம், நல்ல ஒரு எண்ணத்தோட, நல்ல ஒரு மரியாதையாக, ஒரு அழகாக நீங்கள் ட்ரெஸ்ஸுகளை உடுத்திட்டு போகிறத கர்த்தர் விரும்புகிறார். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.